இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதை கொடுத்து ஆள் கொடுத்துக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக்சார்ட் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சில பேருக்கு பிக்சார்ட் என்னன்னே புரியாது, அதே மாதிரி தான் எனக்கும். அடுத்தது கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பிக்சார்ட் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் பிக்சார்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே பிக்சார்ட்குள்ளே போய்க்கோங்க. லோடிங் ஆகி முடித்தோடனே இந்த மாதிரி வரும். இதெல்லாம் அவங்க ஃபோட்டோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி போனால் நிறையா வரும், அது நம்மளுக்கு தேவையில்ல. கீழே வந்து பிளேஸ்டாக சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் எடிட்டிங்னு வரும். கிளிக் பண்ணணுமோ அதை வச்சுக்கோங்க. இல்லைனா அவங்க எடிட் பண்ண ஃபோட்டோவே நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோஸ் எடிட் பண்ணலாம். காலேஜஸ்னால் இந்தமாரி கிரிட்ஸு, ஃப்ரீ ஸ்டைல் ஃப்ரேம்ஸு, அந்த மாதிரி ஃப்ரேம்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருக்கும். டெம்ப்ளேட்ஸ்னால் அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸில் நம்ம பேர் சேர்க்குற மாதிரி இல்லை நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட்ஸ்னால் ஃபோட்டோ மட்டும் இருக்கும், நம்ம மேலே எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே தான். ட்ராயிங்ஸ்னால் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். ட்ராயிங்ஸ்னால் நம்ம ட்ராயிங் பண்ணுற மாதிரி. ஃப்ரீ ஃபோட்டோஸ்னால் அவங்களே ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா இதையும் அப்படியே அப்லோட் பண்ணலாம். கலர் பேக்ரவுண்ட்ஸும் இங்கே இருக்குது. இதில் நம்ம டெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபோட்டோவே இல்லையே. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். இது வந்து ராங் கொடுத்துங்க. அடுத்து இந்த மாதிரி ஃபோட்டோ வந்துடும். ஃபோட்டோவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். கோல்டு அப்படின்னா இது வந்து ட்ரையல் அந்த மாதிரி காசு கொடுக்குற மாதிரி இருக்கணுங்கிறாங்க. சரி, அது தேவையில்ல. அடுத்தது டூல்ஸ் இருக்குது. டூல்ஸில் என்னென்ன இருக்குன்னா, கிராப் இருக்குது, ஃப்ரீ கிராப் இருக்குது, ஷேப் கிராப் இருக்குது, டிசப்ரேஷன் இருக்குது, க்ளோன் இருக்குது, ரிமூவ் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராப் வந்து நம்ம வந்து கிராப் பண்ணிக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி சைஸ் வைஸில் கிராப் பண்ணோம். இது ஃப்ரீ கிராப்னா நம்ம எப்படி வேணாலும் கிராப் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம செலக்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெட் மாதிரி வரும், இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். இது இப்போ தேவையில்ல. இது வந்து கிராப் பண்ண இடத்த எரேஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஹியூமன் இருந்தால் ஹியூமனை கரெக்டாக அக்யூரேட் பண்ணி கிராப் பண்ணுறதுக்கு இது. இல்லைன்னா நம்ம ஃப்ரீ ஸ்டைலில் கிராப் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ நம்ம இது தேவையில்ல, டிஸ்கார்டு கொடுத்துங்க. அடுத்த டூல்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் கிராப் இருக்குது. எந்தெந்த ஷேப்பில் உங்களுக்கு கிராப் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஷேப்பில் கிராப் பண்ணணுமோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் வேண்டாம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்த டூல்ஸில் என்ன இருக்குன்னா, டிசப்ரேஷன் இருக்குது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோட்டோவை அப்படியே அந்த ஃபோட்டோவை அந்த எக்ஸாம்பிள் வந்து இதில் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா, அதை வந்து ஃபோட்டோ சைடில் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி மேலே உள்ளது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசப்ரே ஆகும். டிசப்ரே ஆகுதுன்னா அதை அப்படியே கலைஞ்ச மாதிரி காட்டும். அது ஃபோட்டோவை பண்ணக்குள்ளே நல்லாயிருக்கும். இதில் நான் அவ்வளோவா நல்லா இல்லை, ராங் கொடுத்து டிஸ்கார்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது டூல்ஸில் என்ன இருக்குன்னா, கர்வ்ஸ் இருக்குது, செலெக்ஷன் இருக்குது, ஸ்ட்ரெச் இருக்குது, மோஷன் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் மேஜரான காட்டுறேன். ரீசைஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோவை நீங்களே ரீசைஸ் பண்ணிக்கலாம், அதை வித்து ஹைட்டு கொடுத்து. அடுத்து எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எஃபெக்ட்ஸில் வந்து நிறையா அவங்களே டிசைன் பண்ண மாதிரி ஆர்கிடெக்சர் இருக்குது. நம்ம வந்து ஃபோட்டோஸில் உள்ள மாதிரி அந்த மாதிரி கலரில் மாறாது. இது வந்து ஃபுல்லாகவே மாறுற மாதிரி இருக்கும், கார்ட்டூனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எலும்பு கூடு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்து மேஜிக்கில் இப்போ இருக்குது, இதுலேயே இவ்வளோ இருக்குது. அடுத்த ப்ளர் வேறு இருக்குது. ப்ளர் எந்த மாதிரி ப்ளர் வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து ஆர்ட் டிஸ்க் இருக்குது. இதுவும் லைட்டாக வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும்.
இந்த மேஜிக்கு நம்ம பார்த்தாச்சு. பாப்பார்ட் என்னென்னா கிளிட்ச், என்ன இது டிக்டாக்லலாம் வரும் தெரியுமா, கிளிட்ச் மாதிரி அந்த இது போல் இதுமாரி நிறையா இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துங்க. டிஸ்டார்ட் இருக்குது, இந்த மாதிரி சுற்றியும் வர மாதிரி இருக்குது, கலைஞ்ச மாதிரி இருக்குது, மெயின் இருக்குது, பேப்பர் இருக்குது, பேப்பரில் வரைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கலர்ஸ் இருக்குது, எந்தெந்த கலர் வேணுமோ வச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த இதில். சரி, இதை எப்படா எடிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த மாதிரி எடிட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு டூல்ஸில் அந்த மாதிரி எது செட்டிங்லாம் சொன்னேன் அதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் பண்ணி விட்டு அடுத்தது உங்கள் ஃபோட்டோ பேக்ரவுண்டில் எரேஸ் பண்ணணுன்னா, இப்போ நான் யூடியூப் மட்டும் அப்படியே ரவுண்ட் பண்ணுறேன். அடுத்தது மேலே உள்ள ஏரோ பட்டனை கொடுத்தீங்கன்னா அது மட்டும் வரும். அடுத்து எக்ஸ்ட்ரா இடம் ஏதாவது வந்துருந்ததுன்னா எலைசர் வச்சு அழைச்சிக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறேன் இல்லையா, ஃபோட்டோ கிளியராக இல்லை, அதனால தான் கொஞ்சம் காட்ட முடியல. அடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த யூடியூப் மட்டும் வரும். அடுத்தது நம்ம பேக்ரவுண்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். எப்படி அது சேர்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஆட் ஃபோட்டோ இருக்குது. பார்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரேம் வருது இல்லையா, அது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கலரும் நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த உங்கள் கேலரிக்கு போவோம். கேலரியில் நான் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன், ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஃபோட்டோ வரும். பேக்ரவுண்டு வந்து இந்த மாதிரி கருப்பாக தான் இருக்கும், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எடுத்தால் அடுத்து எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததெல்லாம் பேக்ரவுண்ட் சேர்க்க முடியாது, ஃபோட்டோ வேணால் சேர்க்கலாம். அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டியும் வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி அப்படின்னா அந்த மாதிரி திக்காக தெரியும், இல்லைன்னா டார்க்காக தெரியும், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்படி வச்சுக்கலாம், வேணால் பெருசு பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா எதுக்குன்னா நம்மளே கையை வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே கீழே சப்ஸ்கிரைப்னு எழுதுகிறேன். ஆஹா, பெருசாக போய்ட்டு வர மாட்டேது. சரி, கீழே இந்த மாதிரி டீ போட்டுருக்கு. இது வந்து வேவ்னு நினைக்கிறேன். இதில் ஃபோட்டோ இன்னும் சேர்த்துக்கலாம். ஸ்டிக்கர்லாம் இருக்குது, ஸ்டிக்கரும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. எது ஃப்ரீ ஸ்டிக்கர் கிடையாதுன்னா கீழே வந்து கிரீடமாக போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து ஃப்ரீ கிடையாது, காசு கொடுத்து நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஹாப்பி சண்டேன்னு கொடுக்குறேன். இதை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்து டீ குடிச்சிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பல வகையான எடிட் பண்ணலாம். ஆனால் இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னா இன்டர்நெட்டு வேணும். இன்டர்நெட் இருந்தால் தான் வரும். இன்டர்நெட் இல்லாமல் உங்களுக்கு எடிட்டர் வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மேலே உள்ள ஆரோ பட்டனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணலாம், இல்லை சேவ் பண்ணலாலும் உங்கள் கேலரியில் ப்ரைவேட்டாக சேவ் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.